शेषाद्युमं शकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। लीलातुङ्गस्तनिगिरिधरे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरका सिद्धमध्यापयन्ति स्वोत्तिष्ठायां स्मृतिनिगलितं यावलात् सत्यवन्ते पुरादस्यै नमयविदं भूय एवास्तु அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு வந்து திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லும் சூடிக் கொடுத்தபடியே தொல்பாவை பாடி எவ்வளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதை என்ன விமாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கி குத்து விளக்கிரிய கோட்டிக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சகேதத்தின் மேலேறி கொத்தரர் பூங்குடல் நெப்பி நெருங்க மேல் வைத்து கருந்த மதர் மார்பாவாய் திறவாய் மெய்த்தவன் கண்டினாய் நெய்யின் மணாளனை எத்தனை போதும் துயரவட்டாயகான் எத்தனை ஏலும் திருவாத்த இல்லாயாய் தத்துவம் என்று தகவேல் ஓரம்பாவாய். பிரிவார சுப்பிரபாத்தம். நாயகன் அம்பரம் உந்து குத்து 30 இத்தோடு முடிகிறது. 5 ஸ்லோகம். யாருடைய பரிவாரம்? கிருஷ்ண பரிவாரம். கிருஷ்ண பரிவாரம் யார் யார் இருக்கா? நாயகன் கந்தகோபன், சுந்தரமாட்டி, யசோதாய், கண்ணனே ஓங்கி விளர்ந்த உத்தமன் அவனே கண்ணன். அப்புறம் நம்பி மூத்த பிரான் 4 பேராட்சி. அப்புறம் 2 பேர் எழுதினான். அப்புறம் முந்தவர்களை திறக்கல பிராட்டி எழுதினான். இப்போ மிதுனத்தை எழுதுறான். மிதுனம் என்றால் என்ன? பிரம்மோத்சவத்துக்குள்ளே சாமானிய கடைசி நாடு சேர்த்தி சேவை பண்ணிக்கிறார். என்ன சேர்த்தி சேவை அப்படின்னு என்ன? பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருக்க முடியாத ஒரு சேவை. ஆகையினால் நமக்கு ஓர் மிதனமே உத்தேசியம் அப்படின்னு சம்பிரதாயத்துக்குள்ளே சொல்றது. ஒரு பெருமாளை செய்கிறது. ஸ்ரீயோடு கூட நிவாசனை சேவிக்கிறோம். ஸ்ரீனிவாசா அப்படின்னு. ஆகையினாலே ஸ்ரீ வைஷ்ணவள் ஸ்ரீ இல்லாத காரியம் இல்லை, இல்லாத ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. ஆகையினாலே ஒரு மிதனமே உத்தேசம் என்று வச்சு இந்த பாசத்தில் திறப்பட்டதார். மிதனம் அப்படின்னா என்ன? கண்ணபிரான், பிராட்டி. எந்த பிராட்டி? இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதான விஷயம் அந்த பெண் பிராட்டி 2 பேரையும் விஷயத்துகிறார். இதிலே என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, பெருமாள் அனுகிரகத்துக்கு கூட்ட வராதாம், பிராட்டி அனுகிரகத்து வராதாம். பிராட்டி என்னடியார் அதிசெய்யார் செய்தாரையில் நன்றி செய்தார். பிராட்டி இருக்கிறம் பண்ணி ஏதாவது தப்பு சொல்லிட்டுன்னா இல்லை 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 தப்புன்றது நம்ம சேதனம் பண்றதுல என்னடியார் திசையார் செய்தாரையில் நன்றி செய்தார் அப்படின்னு சொல்லுவாராம். ஆகையால் 2 பேரும் நாம் முந்து சகாயம் பண்ணார். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தெரிந்திருக்கணும். வந்து திறவாய் அப்படின்னு கண்ணன் போச்சுன்னா பிராட்டியே கட்டின்னு படுத்துறாங்களாம். இவரை 2 பேரும் உடையவே மாட்டாங்க. அந்த மாதிரி மிகத்துக்கு நான் சுப்பிரபாதம் பாடுறேன். இதுல என்ன சொல்றது? சம்பிரதாயத்துக்குள்ளே ஒரு மிதனமே உத்தேசம். மிதனம் யார் யாரு? குத்து விளக்கிரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சகேனத்தின் நேரேறி. இந்த பஞ்சசேனம் படிக்க அத்தனை பஞ்ச பருத்தி விஷயத்தில் இருக்கணும். பருத்தி படிக்க வெளுப்பா இருக்கணும், நீட்டா இருக்கணும். சரி, 5 லட்சத்தை சொல்ற இதுக்காக இந்த படிக்கைக்கு குளிர்த்தியா இருக்கணும், மெத்தன் இருக்கணும், சுப்புரமா இருக்கணும். சோ இப்படி 5 லட்சணத்தோட பஞ்சகேனத்தம் 5 லட்சணத்தை படித்திருக்க முடியாது. எப்படி இருக்கு? வீட்டுல குத்து விளக்கிறியா? குத்து விளக்கு கோட்டுக்கால் கட்டில் மேல் 5 பேர் விட்டு கட்டில். அதுக்கு என்ன வியாக்கியாதாக்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த
குவலையா பீடுமை ஆணை கொண்டு அது சதுர்தந்தி 4 இதழ்கள் தந்து வருவான். அதெல்லாம் கட்டு பண்ணி இவா உள்ள கட்டில் பண்ணி வச்சிருந்தான் கண்ணகிராம வீட்டுல. எல்லாம் இவாத்தானே யாரு வாழ்த்தானே. சோ இது என்னன்னா கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்திருந்த பஞ்சகத்தின் மேலேறி அதன் மேல் ஏறி ஒத்தலர் பூங்குடல் நப்பிந்த குஞ்சு மேல் வைத்து கிடந்த மதன் மாறுபா வாய் திறவாய் எம்பெருவான் கண்டுவிரானுக்கு சொல்றான். பெண் விராட்டி கட்டுண்டு படுத்திருவான் எம்பெருவானே நீ எழுந்திருக்க வேண்டும். ஏன் கட்டுண்டு படுத்திருக்கா அப்படின்னா இந்த அம்மா கருத்து போனாலாம் வண்டி தருவான். ஏதே நான் இருந்துச்சு நீ என்ன பண்றது சரி இவ அவ்வளோ விட மாட்டா இவளோட கருதற்கிறதுக்கு சண்டை அப்படின்னு வியாக்கியாதார்கள் சொல்றான். ஆதாரனாலே வைத்து கிடந்த மதர் மார்பா வாய் திறவாய். சுப்பிரபாதத்துக்கு நீ எழுந்திட வேண்டும். எங்களுக்கு பாவைக்கிறதுக்கு வர வேண்டாம். சரி என்ன மைத்தரன் கண்ணினாய் நீ உண்மனாளனை எத்தனை போரும் துயிலவட்டாயான். எனக்கு மதுராலாப்பா அப்படின்ற தஞ்சையும் வசிதேக்ஷணம் சொல்றார். அப்படின்னு என்ன ராஜாதிக்கு இருக்கிற கண்ணழகு பெருமாளுக்கு இல்லைன்னு சொல்றார். அந்த மாதிரி மைத்தரன் கண்ணினாய் மையை தடவின விஸ்தாரமான கண்ணுள்ளவளே நீ என்ன பண்றாய்? முன்மணாளனை எத்தனை போதும் துயிலவட்டாயான். அவனை எழுதுகிறதுக்கே விடுறதில்லை. இந்த மொபைல் கம்ப்ளைண்ட் பண்றான். விஷயம் என்ன? நப்பிண்டு விராட்டி கருதரகத்துக்கு வந்தப்போ அவன் கட்டிண்டு படுத்திருந்தான். இந்த பாசுரத்தை வச்ச நீலா துன்பஸ்தனிகிறதவே சுத்தமுத்வோத்திய கிருஷ்ணம் என்ற வட்டம் சரியும் பண்ணிருக்கோம். அறிஞருக்கு நப்பிண்டு குங்கமேல் வைத்து கிடந்த மதர் மார்பான் திருத்திருந்தாங்க நீலா துன்பஸ்தனிகிறதிலேயும் சொல்லியிருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். அறிஞர் விஷயம் என்ன? இங்க என்ன பண்ணணும்? மைத்தரன் கண்ணினாய் நெய்யன் மணாளனை எத்தனை போதும் துயில விட்டாய்கான். தூங்குறதுக்கே நீ விடுறதில்லை. எத்தனை போதும் துயில விட்டாய்கான். எத்தனையிலும் திருவார்த்தையால் ஒரு க்ஷணம் பிரிஞ்சிருக்கிறது ஆகையே விடுறதில்லை. இது தத்துவம் அதாவது நிர்தயமான விஷயம். சத்தியம் இல்லை. இது நம்ம காரியத்துக்கு நெடுஞ்சலாயிருக்கு. நீயும் நம்ம காரியத்தை பொருத்தி ஆய்வு சேர்ந்து பண்ணவே தவிர வெட்டிண்டு விடுதல் நம்ம காரியம் எங்க அப்படின்னு பிரார்த்திச்சு விதரத்துக்கு சுப்பிரபாதம் பாடுறார். 2 பேரும் வரலாம். திருவார்த்தை இல்லாயால் தத்துவம் என்று தகவல் என்று சொல்லி படிக்கிறார். ஆகையினாலே என்ன விஷயம் செய்கிறது? சுவாபதேசார்த்தம் ஒரு மிதனமே உத்தேசம். மிதனம் அப்படின்னா விராட்டி பெருமாள் 2 பேரும் அனுகிரகம் பண்ண வேண்டியது. பெருமாள் கண்டுகிறான். விராட்டி இந்த நப்பிண்டு விராட்டி இவ எப்படி படுத்திருக்கா? பத்தாளத்தை கட்டிண்டு படுத்திருக்கா. எப்படி? எத்தனை பேரும் துயிலவட்டாய்கான். நீலா துங்கஸ்தனிக்கு இந்த மாதிரி மதுரமேல் கிடந்த மார்பாவாய் திருவாய் இந்த கொஞ்ச மேல் வைத்து கிடந்து மதர் மார்பா இது வச்சுதான் நீலா துங்கஸ்தனிக்கு சொல்றான். அது இருக்குதான். இப்ப விஷயம் எதுக்கு சொல்றது எப்படின்னா எது தத்துவம் என்று 2 பேரும் இப்படி கருதற்காத சண்டு படுத்தும் நம் காரியம் டிலே ஆகுது. நீ வாய் திறவாய். தத்துவம் தகவு ஏலோரெம்பாவாய். ஆகையினாலே என்ன சுவாபதேசார்த்தம் அடியோங்களுக்கு எல்லா காரியத்திலையும் 2 பேரும் உத்தேசியம். ஸ்ரீவடிய கூடின நிவாசம். ஸ்ரீனிவாசனுக்கோ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ இருக்கும்படிதான் பெருமாளுக்கு கழிக்கணுமே தவிர ஒத்த நாராயணனுக்கு வருவதில்லை. ஒத்த நாராயணனுக்கு ஒரு சம்பிரதாயம் சபரிகிட்ட இருக்குது. நமக்கு அந்த சம்பிரதாயம் வேண்டியதில்லை. நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆகையினாலே இந்த மிதனத்துக்கு சொல்லும்படியான சுப்பிரபாதம் இந்த பாஷனம் போனதே பிராட்டி வத்தைக்கே செல்லுகின்ற இங்கே மிதனத்துக்கு சொல்லுண்டாங்க சுப்பிரபாதம். இத்தோட பரிவார சுப்பிரபாதம் முடியுது. சமாரம்பம் எதிசேகமா லக்ஷ்மி வல்லபரிதான் வந்தே குருவரம்பராம். ஆச்சாரிய